ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியா சம்ஸ் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைப் 23 into 27 மல்டிப்ளை பண்ணணும். 23 into 27ல யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க, இந்த 10th டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூனிட் டிஜிட்டினுடைய சம் 10 இருக்கணும். அதாவது 3 + 7 10. இந்த क्वेश्चनல பாருங்க, யூனிட் டிஜிட் 1, இங்க யூனிட் டிஜிட் 9, 9 + 1 10. இந்த மாதிரி இருக்கு. அப்படி அப்புறம் 10th டிஜிட் சேமா இருக்கணும். இங்க 10th டிஜிட் 2, இங்கேயும் 10th டிஜிட் 3. அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்க வேண்டியதுதான் சார். அதுல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது 3 into 7 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். இங்க யூனிட் டிஜிட் என்ன இருந்தாலும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ரைட் சைட்ல எழுதிடுவோம். லெஃப்ட் சைட்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ சேமா இருக்கிற நம்பரோட ஒரு நம்பர் மட்டும் ஆட் பண்ணுவோம். பிளஸ் 2ஓட ஒன்னு பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 3. நம்ம அடுத்து செய்ய வேண்டியது 3 யும் 2 மல்டிப்ளை பண்ணணும். 3 into 2 6. ஸோ த ஆன்சர் இஸ் 621. இப்போ இந்த சம்மை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். யூனிட் டிஜிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 9 into 1 9. பட் ரைட் சைடில் எப்போதுமே 2 டிஜிட் போடணும். அது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ 09. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணுங்க. 3ஓட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 4. 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. ஸோ அது ஆன்சர் இஸ் 1209. இதே போல ஸ்க்ரீன்ல தெரியல இந்த சம்முக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் நிறைய டைப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.